அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை பார்ப்போம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் முக்கியமாக அன்பு இல்லாமல் எல்லா குடும்பத்திலையும் பாருங்கள், அன்பு இல்லாமல் எல்லா பிரிவினைகள், கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சிருக்கிறது, மனைவி விட்டு கணவன் பிரிஞ்சிருக்கிறது, அப்பா அம்மா விட்டு பிள்ளைகள் பிரிஞ்சிருக்கிறது, இப்படி தான் பிரிவுகள் நிறைய இடங்களில், உறவுகளில் பிரிவு, சொந்த பந்தங்களில் பிரிவுகள் என்ன பண்ணுது, நிறைய இடங்களில் இருக்குது. இப்போ அன்பை குறித்ததில் என்ன சொல்லுது பாருங்கள். மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை நான் சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, எருமப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நணியாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். தன் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அன்பு ஒரு கணவன் மனைவி, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பாக இருந்தாங்கன்னா அந்த அன்பு வேற எங்கேயும் போகக்கூடாது. கணவனிடத்தில் மனைவி அன்பு கட்டாயம் அது இருக்கணும், 100% இருக்கணும். அதே போல் மனைவியிடத்தில் கணவன் அன்பு 100% இருக்கணும். இருந்தால் மாத்திரம்தான் அந்த குடும்பம் கலையாமல், பிரச்சனை இல்லாமல் என்ன பண்ணும், இருக்கும். இருவரும் நேசிக்கணும் ஒருவர். அதை பார்த்து பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பில் வளருவாங்க. அன்பால் ஒரு வீட்டை கட்டலைன்னா, குடும்பத்தை கட்டலைன்னா செங்கலை கொண்டு வீடு கட்டுருவோம். அதே போல் வீட்டில் அன்பை கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகளை நீங்கள் கட்டலைன்னா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசஞ்சலம், கஷ்டம், கண்ணீரோடு தான் இருக்கும். அன்பை கொண்டு வீட்டை கட்டுங்கள், பிள்ளைகளை கட்டுங்கள், உறவுகளை கட்டுங்கள், நண்பர்களை கட்டுங்கள். கணவன் மனைவி அன்பு பாசத்தை கட்டுங்கள். குடும்பம் நல்லா இருக்கும், தழைக்கும். ஆமென். அல்லேலூயா.